மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். அப்படியே மெதிச்சனா எந்திரி. இங்க பாரு துர்கா, என்ன நல்லா பாரு. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே உன் அருமை தெரியல, உன் வேல்யூ தெரியல. எப்ப உன்னை நான் அந்த கிராமத்துல பார்த்தனோ அப்பவே என் மனசை உங்ககிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். அதனால மற்றவங்கக்கிட்ட போய் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத விட பேசாம என்னை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன். நீயே என் கூட சந்தோஷமா இருக்கலாம். ஒருவேளை உனக்கு என்ன 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலனா சைட்ல என்ன வச்சுக்க. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட பேசலாமா? துர்கா, என்கிட்ட நீ இதெல்லாம் எதிர்பார்க்காத. இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டி எல்லாம் இதெல்லாம் என்ன பார்த்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும். சரி, அதெல்லாம் விடு. முதல்ல இந்த கொலைய நீதான் பண்ணன்னு ஒத்துக்கோ, எழுதி கொடுத்துரு. என் உயிரே போனாலும் நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். நான் இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன். நான் கனவுல கூட அப்படிலாம் நினைச்சதில்லை. இன்னும் சொல்ல போனா சத்யா அக்காவை நான் என்னோட அம்மா மாதிரி நினைச்சேன். ஏன் அக்காவை எப்படி நானே கொலை பண்ணுவேன்? நான் கொலை பண்ணதை ஒத்துக்கவே மாட்டேன். அதனாலதான் அக்கா புருஷனை அடையணும்னு நினைச்சியா? சார், மறுபடியும் அந்த வார்த்தையை திரும்ப சொன்னீங்க. இந்த துர்காவை நீங்க வேற மாதிரி பார்க்க வேண்டி வரும். வேற மாதிரினா வேற உன்னை எப்படி பார்க்க வேண்டியது வரும்? அதானே உனக்கும் அர்ஜுனுக்கும் ரகசிய உறவு இருக்கிறது உண்மைதானே? அதான் எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சிருச்சே. உன் புருஷன் உன்னை கவனிக்கல, அவனுக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல. உனக்கு இந்த கல்யாணமே வலுக்கட்டாயமா தானே பண்ணி வச்சாங்க. இவ்வளோ விஷயமும் உன்னை சுத்தி நடக்கிறப்ப இந்த வயசுல உன் மனசு அலப்பாய தானே செய்யும். அது தப்பு கிடையாது. ஆனா தப்பு பண்றத தடயமில்லாம பண்ணணும். ஆனா தடயத்தோட நீ பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்டல. நீயும் அர்ஜுனும் ஒன்னா இருக்கிறத சத்யா கையங்களவுமா பார்த்திருக்கா. உன்னை கூட்டம் கண்டிச்சிருக்கா. அதனாலதான் நீ சத்யாவை கொலை பண்ண. ஏய், யார பார்த்து மறுபடியும் என்னடா சொன்ன? ஏய், உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு இந்த சரவண பெருமாளுக்கு நல்லாவே தெரியும். நீ சித்ரா வா. தொலைச்சிருவேன். சம்பந்தி, நாங்க கிளம்புற சம்பந்தி. இதுக்கப்புறம் எங்களால இங்க இருக்க முடியாது. எங்க பொண்ணு எதுக்காக இறந்தா, என்ன காரணத்துக்காக இறந்தா எதுவுமே தெரியாம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை. ஒரு எறும்புக்கு கூட என் பொண்ணு துரோகம் நினைக்க மாட்டா. அவளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணி அவளை கொலை பண்ற அளவுக்கு அவ மேல யாருக்கு வெறுப்புன்னே தெரியல. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் சம்பந்தி. பெத்த வயிறு பத்தி எரியுது. கருவேப்புள்ள கொத்து மாதிரி எங்களுக்குன்னு இருந்தது ஒரே ஒரு புள்ள. இப்ப அதையும் நாங்க பறி கொடுத்துட்டு இருக்கோம். கல்யாண
நாள்னு வாழ்த்திட்டு போலான்னு நாங்க வந்தா இப்படி ஒண்ணு நடக்கும்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவ சந்தோஷமா வாழ்றத ஆசாசியா பார்க்க வந்தோம். ஆனா இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டாலே. உலகத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு பெத்தவங்களுக்கும் வரக்கூடாது. எங்க பொண்ணு இல்லாத கவலையில எங்களால நிம்மதியா இருக்க முடியல. சம்பந்தி, ஊர்ல இருக்கிற மத்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எல்லாருக்குமே நான் போய் ஆறுதல் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு என் குடும்பத்துக்கு குலசாமியா இருந்த மூத்த மருமகளை இப்ப பறி கொடுத்துட்டு நான் பதறி போய் நிக்கிறேன். சம்பந்தி, உங்களோட வருத்தம் சோகம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில நானும் இன்னைக்கு உடைஞ்சு போய் நிக்கிறேன். என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எனக்கு அப்படியே கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. எங்க குடும்பத்தோட மூத்த மருமக மகாலட்சுமி சத்யாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்கள உயிரோட விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். ஆமா பெரியப்பா, சித்தப்பா சொல்ற மாதிரி இந்த உலகத்துல அவங்க எந்த மூல முடுக்கல இருந்தாலும் சத்யாக்கு எப்படி கொடூரமான சாவு நடந்துச்சோ அதே மாதிரி கொடூரமான சாவு நடக்கும். சத்யா இறந்ததுக்கு காரணம் நாம தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருமா? அந்த ஆஷா நம்மளை கட்டி பிடிச்சத இந்த சத்யா பார்த்தா, அதனாலதான் கோவப்பட்டு கார்ல வேகமா போனா. அந்த விரக்தியில ஏதாவது இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இல்ல சத்யாவுக்கு வேற ஏதாவது நடந்திருக்கலாம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே. சத்யா உங்களுக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, அவ எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான். அவளை நாங்க மருமகளா மட்டும் பார்க்கல, எங்க மகளா தான் பாத்துக்கிட்டோம். நான் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், சத்யாவை இப்படி பண்ணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஆமா சம்பந்தி, சத்யாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்கள நாங்க சும்மாவே விட மாட்டோம். அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. அது என்ன, யாரோ சத்யாவை கொன்னது? துர்கா தானே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறமும் நீங்க யாரோன்னு சொல்றீங்க? துர்கா சத்யாவை ஏன் கொன்னா, எதுக்காக கொன்னான்னு தான் இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல. முதல்ல அதை தான் நம்ம விசாரிக்கணும். துர்கா நம்ம கூடவே இருந்துட்டு சிரிச்சு பேசி பழகி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா. அந்த அகோரி அன்னைக்கு இது சொன்னாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உயிர் பலி நடக்கும், வீடு விளங்காம போயிடும்னு அன்னைக்கே அவரு தெளிவா சொன்னாரு. அவர் சொன்னது நானும் காவேரியும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு அதோட விளைவை இப்ப நாம குடும்பமா அனுபவிக்கிறோம். நம்ம சத்யாவை கொன்னது உறுதி ஆயிடுச்சுன்னா யார் வந்து மன்னிச்சு விட்டாலும் அந்த துர்காவை நான் மன்னிக்கவே மாட்டேன். சத்யாவும் துர்காவும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி ஒற்றுமையா பழகிட்டு இருந்தாங்க. ஆனா துர்கா இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்பான்னு என்னால ஏத்துக்க முடியல. சம்பந்தி, இதுக்கப்புறமும் இங்க உக்காந்துக்கிட்டு இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இப்பவே நானும் என் மனைவியும் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறோம். உண்மையிலேயே என் பொண்ணு இறந்ததுக்கு பின்னாடி என்னென்ன மர்மம் இருக்கு, துர்காவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, ஏன் இப்படியெல்லாம் ஆச்சுன்னு அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாதான் அடுத்தடுத்து வேலை நடக்கும். நான் இப்படி உக்காந்து அழுதுகிட்டே இருந்தேன்னா என் பொண்ணோட ஆத்மா கூட என்ன மன்னிக்காது சம்பந்தி. அவ ஆத்மா கூட சாந்தி அடையாது. ஆமா, அவர் சொல்றதுதான் சரி. இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களால என் பொண்ணு இறந்திருந்தாலோ அது யாரா வேணா இருக்கட்டும், அது இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து
துர்காவா இருந்தாலும் சத்தியமா சொல்றேன், அதுவும் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவங்க மண்ணோட மண்ணதான் போவாங்க. நானா அதன்னு எல்லாரும் வந்து சொன்னப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தியா எனக்கு தங்கச்சியா இருந்துட்டு போட்டுமான்னு என் பொண்ணு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவளை எங்க 2வது பிள்ளையா தத்தெடுத்தோம். ஆனா புள்ள மாதிரி நினைச்ச அந்த துர்காவே என் மூத்த பிள்ளைய கொலை பண்ணிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது உறுதியா தெரியல. ஒருவேளை என் புள்ளைய கொன்னது துர்கான்னு தெரிஞ்சதுன்னா அந்த துர்காவோட அழிவு என் கையில தான். காலன் ஐயா சொன்னது சரியா போச்சு. எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜை மட்டும் நடக்காம போச்சுன்னா உன் குடும்பத்துல ஒவ்வொரு அழிவும் நடக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி உயிர் பலியா சத்யாவோட உயிர் போயிருக்கு. சித்ரா சார், சார் கூப்பிட்டீங்க? அந்த துர்கா சாப்பிடாம இருக்கா, அவளுக்கு முதல்ல சாப்பாடு கொண்டு போய் கொடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நார்மல் சாப்பாடா இருக்கக்கூடாது. அத வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு நாத்தம் பிடிச்சி புழு வந்து இருக்கணும். அப்படி ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போய் கொடு. அப்பதான் இந்த சரவண பெருமாளை பார்த்தாலே அவளுக்கு ஒரு பயம் இருக்கும். எதுக்காக இன்ஸ்பெக்டரை பகைச்சுக்கிட்டோன்னு அவ வருத்தப்படுற அளவுக்கு அப்படி ஒரு சாப்பாடு கொடுக்குறேன் சார். ஏய் சாப்பிடுறி, சாப்பிடுறி. ஏய் ஒழுங்கு மரியாதை அந்த சாப்பாடை சாப்பிடுறி. ஐயோ மேடம், எனக்கு சாப்பாடு வேண்டாம் மேடம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அப்படிலாம் உன்னை விட முடியாது. சாப்பாடை சாப்பிடுறி. என்னால முடியாது மேடம், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் மேடம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், விட்டுருங்க. இந்த சாப்பாடை மட்டும் நீ இப்ப சாப்பிடல, உன் கௌரி வாழ்நாள் முழுக்க சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை நான் உண்டு பண்ணிடுவேன். அதனால நீயே எடுத்து சாப்பிட்டு, அதான் உனக்கு நல்லது. சித்ரா. என்னடி சும்மா சீன் போட்டுட்டு இருக்க? இப்படிலாம் சொன்ன நீ கேட்க மாட்டேன். உன்னை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். சாப்பாடு வேணாம் நான் சொல்றேன். சாப்பிடுறி, சாப்பிடுறி, சாப்பிடுறின்னு சொல்றேன்ல, சாப்பிடுறி, சாப்பிடுறி. ஏ சீக்கிரம் சாப்பிடுறி. துர்கா, இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் ஆரம்பமாக போகுது. சித்ரா, இதெல்லாம் க்ளீன் பண்ணு.
நம்ம கஷ்டப்பட்டு நினைச்சதை அடைஞ்சிட்டோம்னு இப்போதான் சந்தோஷமா இருந்தோம். மறுபடியும் அந்த குட்டிச்சாத்தா இங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துருவா போலயே. இவ அராஜகம் வேற ஜாஸ்தியா இருக்குமே. சித்து வேலை ஏதாவது பண்ணுவாளோ? வந்துட்டியா? மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலே நீ வந்து நிப்ப. இப்போ உன்னை பெத்தவ மாதிரி இருக்கிற துர்காவுக்கு ஒரு பிரச்சனைனா வராமையா இருப்ப நீ? என்ன ஒண்ணு, உங்ககிட்ட இருக்கிற தெய்வ சக்தியை வச்சு இந்த டிராபிக்ல எல்லாம் நிக்காம நீ அப்படியே சிட்டாட்டம் சொயின்னு பறந்து வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட. ஏன்னா உனக்கு இந்த மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும்ல. அதனால ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சி இன்னொரு இடத்துக்கு சொயின்னு வந்து நிப்பல்ல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீ வரல. இங்க வந்து உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்னதான் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும், நீ கமிஷனருக்கே போனை போட்டாலும் அந்த துர்காவை வெளியில விட முடியாது. அதையும் தாண்டி இந்த குரலி வித்தை காட்டுற மாதிரி இந்த கேஸ்ல இருந்து இவளை காப்பாற்றணும்னு நினைச்ச இந்த சரவண பெருமாளோட இன்னொரு முகத்தை நீ பார்க்குற மாதிரி ஆயிடும். கௌரி, உனக்கு ஒன்று தெரியுமா? எல்லா நேரத்துலையும் நான் ரொம்ப பொறுமையாகவும் நல்லவனாகவும் இருக்க மாட்டேன். ஒரு கட்டத்தில் கேடுகட்ட கேவலமான ஒருத்தனா மாறினா இந்த குழந்தை சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த சரவண பெருமாள் போலீஸ் இல்ல, பொறுக்கி. அதான் தெரியுமே நீ எப்பேற்பட்ட பொறுக்கின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அது சரி, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, எந்த மேஜிக்கும் பண்ணாம என்ன பயமுறுத்தாம இப்படி பொறுமையா நின்று பேசிக்கிட்டு இருக்க. ஏன் உன்னோட தெய்வ சக்திக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு லீவ் கொடுத்துட்டியா? இல்ல இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா? இங்க நான் பிரச்சனை பண்ணவோ சண்டை போடவோ வரல. என் துர்கா ரொம்ப நல்லவ, அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் துர்காவை விட்டுருங்க. நான் போய் அவளை பார்க்கணும். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ கேட்கணும், அதை தான் நீ செய்யணும். இனிமே என்னால நீயும் உன் சித்தி துர்காவும் என்னென்ன அவதிப்பட போறீங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஐயா, என் துர்காவை விட்டுருங்க. என் துர்காவை நான் கையோட கூட்டிட்டு கிளம்பிடுறேன். சார், பாப்பா இவ்வளவு தூரம் கெஞ்சி அழுவுது இல்ல சார். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி துர்காவை மட்டும் வெளியே விட்டுருங்க சார். ஏண்டா டேய், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க. ஏய், இந்த அளவுக்கு உனக்கு யாரா தைரியம் கொடுத்தது? தபார், இன்னொரு தடவை என் முன்னாடி நின்று ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏய் குள்ள கத்திரிக்கா, நீ துர்காவை போய் பார்க்க முடியாது, நான் உன்னை உள்ள விடவும் முடியாது. இதுக்கு மேல நீ துர்காவை போய் பார்க்கணும்னு சொன்ன வேற மாதிரி ஆயிடும். என்ன புரியலையா? துர்கா உயிரோடவே இருக்க மாட்டான். அட, நீங்க இருந்து போக மாட்டியா? பாக்குறியா, உன் கண்ணு முன்னாடியே அவளை படாத பாடுபடுத்துறேன். நீ அப்படியே ரத்த கண்ணீர் விட போற. பாக்குறியா பாக்குறியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் போயிடுறேன். தயவு செஞ்சு என் துர்காவை எதுவுமே பண்ணிடாதீங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நான் என் துர்காவை பார்க்க வரமாட்டேன்.
நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு என் துர்காவை எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா, ப்ளீஸ். அண்ணே வாங்கண்ணே போலாம். சித்ரா, சார் இந்த துர்காவை அடிக்கிற அடியில அவளே இந்த கொலையை பண்ணான்னு வாக்குமூலம் கொடுக்கணும். சார் அவளை அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு தப்பாயிடுச்சுன்னா அட அடிங்க, அவ செத்தே போனாலும் அதை மரண வாக்குமூலமா எடுத்துக்கலாம். முதல்ல இந்த கொலையை துர்கா தான் பண்ணான்னு அவன் வாயாலேயே ஒத்துக்க வைக்கணும். சரிங்க சார். போங்க. டேய் எந்திரி. ஏன் துர்கா என்ன அப்படியே நெற்றிக்கண்ணை திறந்து எரிக்கணும் போல இருக்கா? இப்பதான் உனக்கு யாருமே இல்லையே. உன்னோட அந்த கௌரியே இப்ப புஸ்வான மாதிரி தானே இருக்கா? இதுக்கு முன்னாடி ஆட்டம் பாம் மாதிரி இருந்தா. அதனால உன்னை பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நான் ஏன் பயப்படணும்? தயவு செஞ்சு இனிமே இந்த சீன்லாம் வேண்டாம். ஐயோ மேடம், வலிக்குது மேடம். மேடம் எதுவும் பண்ணல மேடம். மேடம் வலிக்குது. சார் நான் எதுவும் பண்ணல சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் கொலை பண்ணல சார். ஏன் சார் என்ன டார்ச்சர் பண்றீங்க? கௌரி மேல சத்தியமா, நான் கும்பிடுற மாசாணி அம்மா மேல சத்தியமா நான் இந்த கொலை பண்ணல சார். என்ன நம்புங்க, நான் இந்த கொலை பண்ணல.